ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக ஒரு நோட்டீஸ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? ஜென் நம்பர் 7/2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட். நோட்டீஸ் ஆன் வியூயிங் ஆஃப் சிபிடி 1 held from May 7, 2026 to May 9, 2026 and 13/6/2026 to 26/2026. Question, response and keys and raising of objection if any two questions option keys. Computer based test CBT 1 for various post of non-technical popular categories. Zen number 7/2025 was conducted from 7/5/2026 to 9/5/2026 and 13/6/2026 to 26/2026. In order to enable candidates who appeared in the CBT 1 to view their question, responses and answer keys, a link has been provided on the website of all RRBs, which will be active from 27/6/2026 at 7 hours to 5/7/2026 23.55 hours. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் மே 7ல இருந்து மே 9 வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 13ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. உங்களுக்கான ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீ எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னா 27/6/2026 இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock. ஓகே, 19 hours கொடுத்திருக்காங்களா ரயில்வே டைம்ல. அதை நார்மல் டைமா மாத்தணும்னா 7 o'clock. இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது எப்ப வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அப்படின்னா 5/7/2026 ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆன்சர் கீ வந்து ஓபன்ல இருக்கும். அது வரைக்கும் நீங்க இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 5/7/2026. After viewing details as above, objection if any regarding the question, option and keys can be raised by the candidate of which the time schedule, fee and procedure is given below. ஓகே, அந்த அப்ஜெக்ஷன் எந்த டைமுக்குள்ள நீங்க வந்து ரைஸ் பண்ணணுங்கிறத இந்த டேபிள்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. வியூயிங் ஆஃப் கொஸ்டின், ரெஸ்பான்ஸ் கீஸ் அண்ட் ரைசிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் அகைன்ஸ்ட் த கொஸ்டின், ஆப்ஷன் அண்ட் கீஸ் அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் 27/6/2026 at 19 hours. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 7 o'clockல இருந்தே நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். Closing of viewing of question and response keys, objection raising and payment window எப்போ அப்படின்னா 5/7/2026 ஜூலை 5ஆம் தேதி தான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு ஆன்சர் கீ செக் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். அதாவது இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து எழுதியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சரோட உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் ஏ தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க பேப்பர்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த ஆன்சரை வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராங்கா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னா அதுக்கான மார்க்கை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இப்ப நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் கரெக்ட் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான மார்க்கையும் கொடுத்துருவாங்க. நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 50 ரூபாயையும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த பேமெண்ட் எப்படி பண்றது அப்படின்னா, ஆன்லைன் பேங்கிங் மூலமா, நெட் பேங்கிங்கோ, யூபிஐ மூலமாகவோ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவோ இந்த 50 rupees வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, procedure for raising objection. The detailed procedure with the necessary guidelines will be available in the link provided on the official websites of RRB, rrb.indianrailways.government.in. Candidates are advised to raise objection if any well before the final date and time 5/7/2026 at 23.55 hours. அதாவது 5/7/2026 11:55 நீங்க என்ன பண்ணணும்? அப்ஜெக்ஷன் இருந்தா ரைஸ் பண்ணணும். ஏன்னா இப்பவே நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாதான் நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மார்க் கரெக்டா கொடுத்துட்டு ரிசல்ட் அப்போ வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ரயில்வே சைட்ல எல்லாமே 100% கரெக்டா ஆன்சர் சொல்லிருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கூட நாம குரூப் டியோட 101 ஷிஃப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 20 ஷிஃப்ட் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் லைவ் கிளாஸ்ல. ஒரு 5 கொஸ்டின் கிட்ட அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க கரெக்டா ஈவினிங் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு தரோவா 1வது கொஸ்டின்ல இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் பாருங்க. அதுல நீங்க எங்கேயாவது கரெக்டா சொல்லி அவங்க தப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா
நாம என்ன பண்ணிக்கலாம்? அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் இந்த நோட்டீஸ் வந்து ரயில்வே சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு எப்போ ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 7 மணில இருந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? லிங்க் ஆக்டிவ் ஆனதும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் கீ செக் பண்றதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மறக்காம இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இப்பதான் 20ஆம் தேதி தான் உங்களுக்கு யூஜியோட சிபிடி 1 முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே பாருங்க ஒரு வாரத்துல ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டும் நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சிபிடி 1 முடிச்ச ஸ்டூடெண்ட் அப்படியே சிபிடி 2க்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சிபிடி 2க்கு எனக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசிக்கான டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஆகஸ்ட்ல ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான 75 டேஸுக்கான லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் படிக்கலனாலும் இந்த லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்றோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2499. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.